கடந்த சில வாரங்களாக அமெரிக்காவின் தலையீட்டுடன் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த சம்பவம் குறித்து கூறுகையில், டிசம்பர் 28-29 தேதிகளில் அதிபர் புட்டினின் அரசு இல்லத்தை நோக்கி உக்ரைன் சுமார் 91 நீண்ட தூர ட்ரோன்களை ஏவியுள்ளது. இருப்பினும் ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் அந்த ட்ரோன்கள் அனைத்தையும் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது அரச பயங்கரவாதம் என்றும் இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டுகளை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முற்றிலுமாக மறுத்துள்ளார். இது ஒரு அப்பட்டமான பொய் என்றும் உக்ரைன் தலைநகர் கிவ் மீது தாக்குதல் நடத்துவதற்காக தகுந்த காரணத்தை உருவாக்கவே ரஷ்யா இதுபோன்ற நாடகங்களை நடத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புட்டினின் இல்லத்தின் மீதான இந்த தாக்குதல் குற்றச்சாட்டு போர் நிறுத்த முயற்சிகளுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக கருதப்படுகிறது.